ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தம்பி வந்து இன்றைக்கி வேலைக்கு போகிறதுனால காலையிலேயே நேரத்திலே போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து என் மகனையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். காலையில் எந்திரிச்சு இந்த டீ போடுறதுக்காக வந்தா, அக்கா அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு டீ போட்டிருக்காங்க. வெல்லம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டு அது கொதிக்குதுங்க. அப்புறம் டீ தூள் போட மறந்துட்டு போயிருக்காங்க. நான் எந்திரிச்சு வந்து டீ தூள் போட்டு அது கொதிக்கட்டுன்னு சொல்லிவிட்டு வெளியே போய் அப்படியே கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பணும் பையனேன்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்கேங்க. இன்றைக்கி வந்து நேற்று ஃபுல்லாகவே நல்லா மழைங்க. இன்றைக்கி வந்து நல்லா காலையிலேயே வெயில் அடிக்குது. ஆனால் மத்தியானம்லாம் வெயில் அடிக்கிற மாதிரி இல்லை, மழை தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லா வெயில் அடிக்குதுங்க. அவங்க ஸ்கூலுக்கு புறப்படும் போது இந்த மாதிரி வெயில் அடித்தா நல்லா தான் இருக்குங்க. மத்தியான டைமெல்லாம் மழை வந்தாலும் அவ்வளோ தெரியாது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து நேற்று நைட்டு வந்து இந்த பலாக்காயில் வந்து நாங்கள் குழம்பு செஞ்சோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த ரெசிபி இன்னொரு நாள் நான் போடுறேன். இந்த பலாக்காயை இந்த மாதிரி அந்த சதையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து தட்டைப்பயிறு கொஞ்சம் கிழங்கு ஒரு 1-2 கிழங்கு அது கூட சேர்த்து வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சா இருக்கும். ஆனால் நேற்று நைட்டே எங்களுக்கு அந்த குழம்பெல்லாம் முடிஞ்சது. கொஞ்சம் தான் இருந்ததுங்க. காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி செஞ்சோம். பூரியில் இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆனால் என் மகனுக்கு வந்து இது பிடிக்கல. சரி போட்டு ஒரு வாய் சாப்பிட்டா வேண்டவே வேணான்ட்டான். அப்புறம் இட்லி தான் வேணுன்ட்டான். அதுக்கப்புறம் வந்து இட்லி மாவு கொஞ்சமாக தான் இருந்துச்சுங்க. அதுவும் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. தோசைக்காக ரெடி பண்ணுறலான்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் அதையே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இட்லிக்கு ஊற்றி அவனுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தோங்க. இட்லி வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸில் தான் வந்துச்சுங்க. பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவன் அதுதான் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் இட்லி வந்துச்சுங்க. அவனுக்கு போட்டு கொடுத்து அவன் சாப்பிட்டா. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா இருக்கிறத வச்சு அவங்க வந்து சந்தோஷப்பட்டு அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம அப்பா அம்மாவங்களும் அதில் வந்து பாதியாவது வாழ்ந்தாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேஷனில் வந்து எப்படியானாலும் ஒரு கால் பங்காவது நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கோம், அதை புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் இதுக்கு மேலே வர ஜென்ரேஷன் எப்படின்னா, அவங்க வந்து என்ன காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறதில்ல. ஏன்னா அவ்வளோ வந்து பக்குவம் அவங்களுக்கு கிடையாது. அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க பேரண்ட் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அவங்க தாத்தா பாட்டி காலத்துலேயும் அது அப்புறம் வாழ்ந்த அந்த கதையையும் நம்ம அப்பா அம்மா எப்படி வாழ்ந்திருக்காங்க, நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோங்கிற அந்த சுச்சுவேஷன் எல்லாம் அவங்களுக்கு வந்து புரிய வச்சு வளர்த்தா தான் இதுக்கப்புறம் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்க முடியுங்க. ஏன்னா காலப்போக்கு ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்குங்க. என்ன இருந்தாலும் சந்தோஷப்படுற மாதிரி இல்லைங்க. அதனால் வந்து ஒவ்வொரு பேரண்ட்டும் அவங்களோட குழந்தைகளுக்கு இந்த சுச்சுவேஷன் எல்லாம் நல்லா புரிய வச்சு அவங்கள வந்து ஒரு பக்குவப்படுத்துங்க. அப்போ தான் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து என்னோடய கருத்துங்க. உங்களோட கருத்து இந்த ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.